நாடுகளுக்கெல்லாம் இந்நாடு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொருளை கருத்து கொண்டு நல்லாட்சி புரிகிறார் நாடாள வேண்டி நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயார வார்த்தை இந்த தருணத்தில் தங்கள் ஆட்சியில் முறையிட்டு பார்த்தால கடுகளை குறை என்ற காலமொழியாக வரக்கூடாது குறை இதை கேட்டா மகிழ்ச்சி சரி இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து ஆமாண்டா 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு பேர் சுட்டது சுகுந்தன் சுகுமாரன் பெண் குழந்தைக்கு சங்கீதா ஆண் குழந்தைகள் வெளிநாடு சென்றார்கள் படிக்க படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க மனைவிக்கு இந்நாட்டு மண்ணிற்கு மனைவியாகி இன்பவள்ளி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா?
சைலண்டா புத்து தேடி புத்து தேடி போனா இந்த சேர முடிஞ்சு கொசு வந்தாச்சு வந்தாச்சா புத்து விட்டுட்டு நண்டு வர பாத்து எல்லாம் இங்கதானா போங்கடா போங்கடா சொல்லு கண்ணு ஏய், யாரு பாரு? பாக மொண்டாட்டி பேரு எம்மடா வா என் மொண்டாட்டி நான் சொன்னேன்ப்பா உருவம் நட உட பாவனை மொத்தம் என் மொண்டாட்டி தான் அப்படியா என்ன அம்மாளுக்கு டிக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது அது வேற ஒண்ணும் இல்ல. ஊரு கொத்தனார் 2 கல்லு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது. விடு, விடு. சொல்லு பெருமை ஆம்பாக்கத்துல தண்ணி பெருமை உங்கள் இருவருக்கு இப்போதைக்கு வேலை கிடையாது. ஏன்? நானும் என்னுடைய கணவர் கலந்து பேசப்படுறா. அம்மா, கணக்குல வேணாம் சொல்லு. தண்ணி திட்டமாத்து கலங்க. காலைல சாப்பிட்டு எடுக்குது பாரு. என்ன கலங்களே? கலக்கல, கலக்கல. சரியானாலுப்பா. குடும்ப ரகசியம் பேசப்படுறோம். குடும்ப ரகசியம். அழகி யாரும் இருக்க கூடாது. இந்தியாவா? ஆமாப்பா. யாரு இருப்படாதா? ஒரு புறம் சைலண்ட். பேர் அன்பு கொண்ட பெரியோருக்கும் நாடக கலா ரசிகர்களுடைய அத்தனை கலைவுள்ள படுத்த அன்பர்களுக்கும் நம்ம கிராமத்தில் கங்கை அம்மனா தேடக்கூடிய கங்கை அம்மனுக்கு கூழ்வார்க்க திருவிழாவினை சீர சிறப்போடு செய்தது மாத்திரமில்லாமல் அப்படிப்பட்ட விழாவினை முன்னிட்டு எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு அரியதோர் வாய்ப்பினை கொடுத்து இந்த புனிதமான மேகத்தனை பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரும் சபை தனில் கிராமத்துடைய பெரியோருடைய விருப்பத்திற்கு நடந்து கொண்டிருக்கும் நாடகத்துடைய தலைப்பு சத்தியம்தான் சாட்சி. சத்தியம்தான் சாட்சி என சமூக சீர்திருத்த நாவல் நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது மன்னர் மகாராணி பொதுவாகவே கணவன் மனைவி 4 சோத்துக்குள்ள பேசினாதான் அந்தரங்கம் தனிப்பட்ட முறையில் பேசுறது இதே நடு தெரிஞ்சு அது பொது விஷயம் சொல்லுவாங்க. தன்னன் தனிமையில் பேச வேண்டும் என்ற நிருபத்துக்கிணங்க மகாராணி விடுத்த கட்டளை யாரும் இருக்க கூடாது என்ற வார்த்தைக்கிணங்க இந்த நாடகம் இதோடு முன்பு உடுப்பட எங்க போறீங்க? எங்க போறீங்க? நான் என்ன சொன்னா அறிவில் உனக்கு வரா போற ஆளு உன் பையன் எத்தும் ஊடா முட்டை அண்ணன் கூட சட்டி தாமல் தட்டு இதெல்லாம் எத்து போவாங்க. நம்மளுக்கு ஒட்டாங்க எல்லாத்தையும் வாரி முடியா காலாம யாரு ஏற்றி போட்டுக்கா உன் பையன் என் பையன் எத்துமாரா பஸ்ஸுக்கு போகும்போது ஆதரக்காரன் மொத்தம் தெரியுதுன்னா அதுதான் சாதாரணமா படுறா அத மதிப்பு என்ன தெரியுமா 8 லட்சம் ரூபாடா 8 லட்சம் நாய்க்கு போதும் நம்மளுக்கு போட்டு வச்சு 8 லட்சம் கண்ணாடி ஒன்றது அம்மா தாலி அத்துருவான் மயிரேசி போறேன் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சரியானாலுப்பா. உங்கள் இருவரும் தான் சொன்னேன். இவங்க ஏன் போக சொல்றேன்? அப்ப நாங்க 2 பேரும் தான் போகணுமா? ஆமாப்பா. உத்தரப்படுத்துமா? போயிட்டு வா. ஐயா கிளம்புமா? அம்மா வரேம்மா. நல்லது. ஓ ஏய், ஜெயம் படுத்த கதா நாயகி சதா கூட்டம் வச்சுக்கிறாங்க. அவன் கட்டி ரெக்கார்டிங் பண்ணி சொன்னா கேட்கறது நயமா இருந்தது. போட்ட கையில கட்டுற மாதிரி இருக்குது. ஐயோ மண்ணா மண்ணா தயவுசெய்து நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மண்ணா. நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்லுது மண்ணா. 2 வீலர் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும், கார் வேன் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும், லாரி பஸ் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும். எந்த வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா சட்டப்படி குற்றம் பண்ணா. ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாரே போடாது எப்படி பண்ணா தாரஸ் ஓட்டுங்க பாட்டு எல்லா பாஷையும் தெரியுமா? தெலுங்கு, மலையாளம், கர்நாடகா, ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கொல்கத்தா, ஆற்காடு, வேலூர், ஆர்னி, காலகா, மாம்பாக்கம், தோணிமோடு,
எல்லாமே தெரியும். அக்கூர் சொல்ல எல்லாம் பேசஞ்சர் அப்போஸ் தெரியுமா? அவரு ஐயமே பெரிய சயின்டிஸ்ட். என்ன ஒரு விஞ்ஞானி ஆம் எஸ்யா. ஏண்டா என்ன கண்டுபிடிச்ச? விஞ்ஞானினா எனக்கு கண்டுபிடிப்பு நிறைய என்னென்ன கண்டுபிடிச்சிருக்க? அந்த நானு கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? நானு. தோடு உட்கார்ந்திருக்காரு, வேலைக்காரர் ஓதி பாரு உன்னை. அவர் பணம் கட்டுறதுதான் அவரு வேலை. கண்டுபிடிப்பு செட்டிங்ஸ் மொத்தம் எந்து அப்படியா? தெரிஞ்சுற மாதிரி ஒரு வண்டி தெரியுமா? கலர் கலரா நீ தான் கண்டுபிடிச்ச. ஆமாயா? என்ன சின்னதா? உள்ள வச்சுக்கினே அவங்க சேலை எடுத்து போனாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கா? ஏதே இந்த பொட்டியா? பாரா இது கூட ஆமா. அவர் மெரிட்டு மட்டும்தான் அவர் வேலை. மெரிக்கத்தாடு சரியா இருக்கு. அவர்தான் மொத்தம் எந்துதான் செட்டிங்ஸ். கட்டத்துல உண்டு. ஆமாயா? மொத்தம் எந்துதான். பரவாயில்லையே. லைட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏய் எதை சொன்னாலும் கேட்பேன். லைட் நீ கண்டுபிடிச்சியா? That's all. எப்படி அது? நிரூபிச்சிட்டான். எப்படி? கண்ணால பார்த்தா லைட் ஆகும். ஏய், கண்ணால பார்த்தாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணதானா? ஆப்பாவும். அப்படியா? கண்ணால பார்த்தாலே. பாரு. ஆமாண்டா. அடே பெரிய ஆள் தானே அவன். மீண்டும் பார்த்தாலே ஆன் ஆகும். தெரியுமா? ஆன் ஆகும். சரி பாரு. ஆமாண்டா. நீ விஞ்ஞானி தானே? தெரியும். விஞ்ஞானி தானே? ஆனா இப்ப கூட உனக்கு மனசுல சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி பண்றான். இப்ப கூட பாருயா. சரி பாரு. பாரு இப்ப நல்லா பாருடா. ஜோடியா போய் ஆஃப் பண்றா. அம்மா பெருமுதியா. தேனிக்கு வாங்கினாலே. நீங்க பேசவே கரெக்டா பாக்குற லைட் ஆஃப் பண்றானே அப்படியே உட்கார்ந்து. அவனை கையில வச்சு நீ ஒரு விஞ்ஞானி நீ. சின்ன பையங்க. என்ன கூட சின்ன வயசுல பெரிய ஆள்ரா. சின்ன பையன்றா. தலைமுடிலாம் நச்சு போய்க்குது. பெரிய ஆள்ரா அவரே. ஏன்னு நக்கிட்டு தலையில தாடிட்டு இருக்கான். அப்படியா? நல்லா முடி நச்சு போச்சு. சரி வயது என்ன இருக்கா? என்ன 18 முடிஞ்சு 17 நடக்கும். 19 தானே போவோம். இன்னும் ரிவர்ஸ்ல வர. அவன் எல்லாருமே தெரியும். அந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்யறாருல. அவனுக்கு ரிட்டர்ன் சப்ளை ஏய் இதெல்லாம் விடு. அரை மணி நேரம் உனக்கு வேலை இல்ல. போய் வா. அரை மணி நேரம். ஆமாண்டா. போ போ போ. என்ன அழுது புலம்புற? என்னடா ஆச்சு? ஏன்டா அழுதுன்னு வர? ஒரு நாள் உன்னை வச்சிருந்தேன். வேலைக்கு என்ன கூட மாடு வச்சிருந்தீங்க. இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்களா? ஆமா. இப்ப அரை மணி நேரத்துக்கு வேலை கட்டி வந்து நீ போட வேண்டியது. யார் சொன்னது? உங்க வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரர் சொன்னாரு. டேய், அப்படி என்ன சொல்லுவாரு? நான் வேலை முடிஞ்சு நீ செய். செய்யறத செய். ராஜா இன்னைக்கு செய் நாளைக்கு செய் என்ன சொல்லிக்கிறேன்? என்ன நீதான் மாத்திட்ட? சாமியா நீ வேலை கிடையாது அரை மணி நேரத்துக்கு நீ போடான்ட்டு. நீ வேலை கிடையாது போடான்ட்டா. அம்மா நான் கொடுக்குறேன் நீ செய்டான்றான். வேலை இருக்குதாமா? சொல்றோம். சொன்னாடா வா. போய் செய்ப்பா. என்ன என்ன? ஓ தப்பா புரிஞ்சுக்கிறாரு பாருமா. என்ன சொன்னியாடா? நான் யாருன்னு சொல்லுமா அவருக்கா? ஏடா என்ன சொன்னியா? நின்னு செய்யணும். அது செய்வேன். அது பேச்சுக்குங்க. ஏங்க கோபப்படுறீங்க? அவன் என்ன பண்ணி சொல்றான்? இவன் எப்படி நினைக்கிறேன்? என்ன என் மகன் பையன் நினைக்கிறவன்? நான் இப்படிதான் சொல்றேன். ஒரு நாள் பால் கொடுக்க மாட்டேன். சும்மா ஒரு ஆப்ரேட்டர் கூட்டிட்டு வர நேரத்து மாம்பா வச்சுறேன். எனக்கு கொடுத்துன்னா பிடிக்கும். அவர் சொல்றது தப்பே இல்லடா. ஏய் வேலைக்கார பசங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அப்படிலாம் பிரிச்சு பேசக்கூடாதுங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க இல்ல. என்ன கேட்டாவா? கோவத்துல அப்படிதான் இருக்கணும்னா மேல அம்மா மேல நான் தானே தொட்டு பேசணும். என்னடா அது? என்னவா? கூட்டுக்கார சும்மா இருந்தா சும்மா இருந்தா தாடி பார்ப்பான். போடா. போடா. தொட்டால் பீமல தொடாமை உங்க பதக்கத்தின்
ஆமாங்க. படிப்பு முடித்துவிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படியா? என்னங்க இதை கேட்ட உடனே எனக்கு கை உடலே கால் உடலே போவே போவே கோடி அருவி என்ன பாட்டுக்கு? பாட்டு சினிமா காதல் பாட்டு. என்ன பாடு? கோடி அருவி ஊமேல மாத்திட்டாங்களே என்ன? அடிக்கடி சொல்லு. ஐயோ வானா சாமிமா கூட்டானாமா ஆமாண்டா சந்தோஷமான விஷயம் இந்த அண்ணன் செத்துட்டாங்களே என்ன? இதுவடா சந்தோஷமான விஷயம் லைஃப் அதில் தான் அனுபவிக்க முடியும். அயல்நாடு சென்ற பிள்ளைங்க படித்து தேர்ந்து வேலை செய்கிறா ஐயோ அப்பனா முதல்ல குஞ்சு குடிக்கும். மீன் குஞ்சுங்க எறா சின்னதா இருக்கு. ஏறா வரவல், தண்டு வரவல். அப்படி சொல்லண்டா. ஆனா உனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை அரண்மனை பொண்ணுன்னு ஆக்கிற வேலை. இன்னைக்கு ஆக்கிற வேலையா ஐயாக்கு பின்னால உட்காந்து சாப்பிடுற வேலை. சாப்பிடுற வேலை. போயிட்டு உணவு ஏற்பாடு செய். நான் தார் பை பக்கத்துல ஏய், போடா. நீ போயிட்டு தலைமையை கூட்டிட்டு வா. உத்தரு. திட்டம் பட்டம் என எதிர்ப்பு கடலுக்கு கிடைக்காமல் உடலுக்கு கிடைக்காமல் இந்நாட்டு மன்னருக்கு பண தளபதியாக ராஜ நாயகம் புரியவில்லாமல் சீரும் சிறப்போடு வச்சாச்சு அப்படிக்கு அவன் நிலைமைக்கு விழா வரக்கூடிய கனவுகளை நீ சாவர உனக்கு சனினா நான் தான். சனியா? சனிய சகட இப்போ பாட்டு பாட்டு வந்தல நல்ல பாட்டுங்க. என்ன பாட்டு? சினிமா பாட்டு கானா பாட்டு. அடே நானே சுயமா எழுதி எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. ஏன் பகல்ல தூங்கிடுவேன்? எங்கடா தூங்குற கம்யூனிட்டி? நீங்க நடுமனசுக்கு செஞ்சுக்கு சுத்துற பைக் எடுத்து. ஆமா சொல்லு. ஏய் அந்த பாட்டு இப்ப பாடு. ஏய் கேக்குறா? ஏய், அது பாட்டு ஜால பாட்டு. அவர் யாரு எப்பப்பட்ட எரிமலை எப்படி பருக்கும் பாண்டியில 10 டைல் போடுறோம். ஏய் சொம்மையில கருப்பாத்தி நீருங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டு பச்சை குட்டி ரெண்டு பேரும் தெரியுமா? வாடா அம்மு நின்றுரு. ஏய் இவரை திட்டுறா அப்புறமா அவரை திட்டுறா என்னடா உமன் என் பிறந்தாய் மகனே சரி வேணாம் வயிறு எப்படி ஆகும்? அது லூசு இல்ல மொத்த நீ தான் லூசு. உங்களை போற கைது போறோம் வருண்டா பண்ற யாராவது எவ்வளவு பெரிய மனுஷன்
மனுஷன் ஒரு உன்னை விட பெரிய விட மரியாதை கொடுத்து பார்க்கணும். எப்பா கடவுளே காய் மாத்தாவி உங்களை வச்சிருவேன் நான் உனா தள்ளுறேன் தள்ளுன்னு சொல்றேன் ஓனர்கிட்ட போய் சும்மா பாத்தினே ஏமாந்தா ஒரு பல்பா வருஷத்துல 4-5 பல்பு வயசு லைட் ஆஃப் பண்றான் அதுக்கு அதை உனமா கால் அடிக்கிறான் அப்படி நினைக்கும் பைத்தியாரனால லூஸ் ஆன அவரு தெருவுக்கு ஆச்சிறாரு ஒரு பொட்டினாவோ சும்மா பாட்டு படிக்கிறாரு தெரிய மேல ஏன் பாடிய போடுறோம் அவன் லைட் ஆஃப் பண்ணிக்கிறான் இல்லை என்ன பார்த்தா என்னதான் நினைக்கிறீங்க நீங்க லூசு மாதிரி இருக்கிறேன். நான் லூஸ் தானா கொஞ்ச நேரத்துல யாரு லூசு யாரு டைட்டுன்னு தெரியும் ஏண்டா வர வைக்கிறேன் ஏய் போனாப்பா நான் மேல கை வச்சுட்டுல ஒருத்த இதுக்குனே உனக்குனே ஒருத்தனை இறங்கடா எங்க இறங்குறான் எங்க கூப்பிடுற அதான் ஓய்